மேற்கே போனால் மேற்கே இருந்து பெரிய வெள்ளம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. எப்பக்கத்திலும் நெருக்கம், எப்பக்கத்திலும் நெருக்கம். இனி தப்பித்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போய்விட்டது. ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், இன்றோடு எங்களுடைய வாழ்க்கை ஒரு முடிவை எட்டிவிட்டது, இனி நாங்கள் தப்பித்துக் கொள்வோமா, இனி எங்களுடைய வாழ்க்கை துளிர்க்குமா, ஐயோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போய்விட்டதே. ஒரு காலத்திலே நான் தேவாதி தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தேன், கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தேன், அந்நிய பாஷைகளை பேசி நான் தேவனோடு கூட தனிமையிலே உறவாடினேன். ஆனால் இப்பொழுதோ என்னுடைய வாழ்க்கை இருளாய் போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் நெருக்கம், எப்பக்கத்திலும் நெருக்கம். இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய நெருக்கத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த நெருக்கத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பின்னாலோ பார்வோனுடைய சேனை வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது, முன்னாலோ ஒரு செங்கடல் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போய்விட்டது. ஐயோ ஒருவேளை நாங்கள் பார்வோனுடைய சேனைக்கு பலியாக வேண்டும், இல்லாவிட்டால் செங்கடலிலே அமிழ்ந்து சாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? இதுதான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை. நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்னவென்றால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்றைக்கு நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட பிரயாசப்படு. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார். நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே மனிதன் உனக்கு உதவி செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் உனக்கு உதவி செய்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுகிற பொழுது நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்தில் கொண்டு விடுவார். நீ எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை என்னுடைய கணவன் என்னை ரட்சிப்பான் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எங்கள் பெற்றோர்கள் இருக்கிறது வரை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானாலும் சரிதான், எங்களை அவர்கள் தப்புவித்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் உன்னுடைய பணபலத்தை நம்பி இந்த நெருக்கத்தில் இருந்து நான் வெளியே வந்து விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். முடியாது சகோதரனே. நெருக்கத்தில் நீ கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பி. ஆபத்தில் அவர்கள் என்னை நோக்கி பார்த்தார்கள், ஆபத்தில் நானே அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்தேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் உன்னை இன்று இந்த ஆபத்தில் இருந்து தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட தப்புவிக்க முடியாத சூழ்நிலையா இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னை விசாலத்தில் கொண்டு வர போகிறார். அவரை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை நீ மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். இந்த மரண நேரத்திலே நீ இயேசுவை நோக்கி பார். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று நீங்கள் கேட்க ஆரம்பிங்கள். அவர் தம்முடைய கரத்தை உனக்கு நேராய் நீட்ட ஆயத்தமாயிருக்கிறார். இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 நாளாகமம் 20:1 சொல்லுகிறது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் யோசபாத்திற்கு விரோதமாய் கூடி வந்தார்கள். ஒரு யோசபாத்திற்கு விரோதமாய் 3 திரள் கூட்டமான ஜனங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள். யோசபாத் சொல்லுகிறான், 12ஆம் வசனம், இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்களுடைய கண் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிற்க பலன் இல்லாத இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாயோ, ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, ஏராளமான நிந்தனைகளுக்கு முன்பாக, ஏராளமான வேதனைகளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாயோ, யோசபாத் சொன்னது போல உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு, ஆமாண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்று உன்னுடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது?
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு நீ ஒத்தாசையை எங்கிருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? யோசபாத் நெருக்கப்பட்டான். யோசபாத்திற்கு முன்பாக 3 திரள் கூட்டமான ஜனங்கள் இப்பொழுது யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த 20:12 சொல்லுகிறது, அவன் ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். உன்னுடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா? நெருக்கப்பட்ட சூழ்நிலையில, வேதனையின் சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில உன் குடும்பத்திற்கு தேவை உபவாசம். இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அல்லாமல் வேறொன்றினாலும் போகாது. ஒருவேளை நீ மணி ஆர்டர் மூலமாய் பணத்தை அனுப்பி கொடுத்து, ஐயா எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லலாம். ஒரு பிரயோஜனம் இல்லை. உனக்கு உன் குடும்பத்திற்கும் தேவை, நீ முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும். நீயும் உன் குடும்பமும் உபவாசம் போட வேண்டும். அப்பொழுது உன் குடும்பத்திற்குள்ளாய் ஒரு விடுதலையை பார்ப்பாய். எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற நீ விடுதலையை பார்க்க வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்திற்கு உபவாசத்தை கூறு. இரண்டாவது யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன்னுடைய ஆயுதம் அணிந்த சேனைகளுக்கு முன்பாக அவன் நடந்து போய், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா! கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னான். ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், பிரதர் எனக்கு அல்லேலூயா சொல்லுவதே பிடிக்காது, பிரதர் எனக்கு கர்த்தரை துதியுங்கள் என்பதே பிடிக்காது. பிரதர், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஏன் நெருக்கப்பட்டிருக்கிறாய் தெரியுமா? இந்த நெருக்கத்தில் இருந்து நீ இன்று விடுவிக்கப்பட வேண்டுமானால் யோசபாத் செய்த ஒரே ஒரு காரியம், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னான். கர்த்தர் சொன்ன காரியம். அவர்கள் துதி செய்த மாத்திரத்திலே எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு செத்தார்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. நீ நெருக்கப்படுகிற நேரத்தில் உனக்கு உதவி செய்கிறது மருத்துவர் அல்ல. நீ நெருக்கப்படுகிற நேரத்தில் உனக்கு உதவி செய்வது உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் அல்ல. நீ நெருக்கப்படுகிற நேரத்தில் உனக்கு உதவி செய்வது உன்னிடத்தில் இருக்கிற அந்த சர்வே நம்பர் அல்ல. நீ நெருக்கப்படுகிற நேரத்தில் உம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். நீ உன் குடும்பத்தோடு உபவாசத்திற்கு கடந்து வா. நீ உன் குடும்பத்தோடு கூட கர்த்தரை துதிக்க ஆரம்பி. அப்பொழுதே ஒரு பெரிய விடுதலையை காண்பாய். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கப் போகிறேன். மூன்றாவது காரியம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 43 சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். ஏன் நெருக்கம் தெரியுமா? ஏன் சத்ருவின் மதில் தெரியுமா? உன்னை சந்திக்கிறவரை நீ அறிந்து கொள்ளவில்லை. எதற்காக நீ சத்ருவின் மதிலுக்குள்ளாய் இருக்கிறாய்? எதற்காக நீ நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால், உன்னை சந்திக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் உட்பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். உன்னுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தை தட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரே, சகோதரியை நீ சந்திக்கப்படும்படியாய் அவர் உன் இருதயத்தை தட்டுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையானது உன் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கலாம். நீ கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையானது வாலிப தங்கச்சி உன் உள்ளத்தை தொட்டு கொண்டிருக்கலாம். நீ பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற பொழுது, வாலிபத்தின் இச்சையிலே விழுந்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த வார்த்தையானது உன்னை சந்திக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கே இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இதோ அனுக்கிரக நாள், இதோ இரட்சணிய நாள். இன்றைக்கே உனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே உன்னை சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள். அவராலே அன்றி ஒரு ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. அவராலே அன்றி உனக்கு விடுதலை இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2-3 வசனங்களை வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன், ஆனாலும் நான் என் கால்களை கழுவினேன், எப்படி நான் அழுக்காக்குவேன்? என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், எப்படி நான் அதை உடுப்பேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கே உன்
நேசரை சந்திக்கப்படும்படியாய் வஸ்திரங்களை ஆயத்தப்படுத்திக் கொள். கரைதிரையற்ற ஒரு வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்திக் கொள். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை உதறி தள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நேசர் உன்னை சந்திக்க ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நேசர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஐயோ, உன் சத்துருக்களின் மதிலுக்குள்ளாய் இருக்கிற உன்னை பார்த்து நேசர் சொல்லுகிறார், என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நெருக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னை சந்திக்க ஆயத்தப்படு. இவன் உள்ள கதவை திற, நான் தட்டி கொண்டிருக்கிறேனே. ஐயோ, என் தலை பனியினால் நனைந்து கொண்டிருக்கிறது. உன் கதவை நீ திற என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீயோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ. இப்பொழுதே சந்திக்கப்படுகிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். கர்த்தர் தாமே உங்களை எல்லாவித நெருக்கத்தில் இருந்தும், தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை சத்துருவின் மதில்களுக்குள்ளாய் இருந்து, தேவன் தாமே உங்கள் நெருக்கங்களில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக. இன்றே சந்திக்கப்படுகிற ஒரு நேரம், இப்பொழுதே சந்திக்கப்படுகிற நேரம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களை சந்திங்க என்று சொல்லுங்க. நான் எங்களை சந்திப்பதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. உம்மை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே இந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இம்மட்டும் நீர் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நெருக்கத்தில் இருந்த எனக்கு உம்முடைய வார்த்தைகள் விசாலத்தில் கொண்டு வந்து விட்டன. ஐயோ, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருந்து சத்துருவின் மதில்களுக்குள்ளாய் இருந்த எனக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. இன்றைக்கு சந்திக்கிறவராகிய உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. என் குடும்பத்தை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். என் குடும்பத்திற்குள்ளாய் சந்திக்கிறவராகிய கிறிஸ்து கடந்து வருவீராக. தொடர்ந்து எங்களை நெருக்கங்களிலிருந்து விசாலத்தில் கொண்டு வந்து விடும். எல்லா வியாதிகளிலும் எங்களை விடுதலையாக்கி விடுவீராக. பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தானப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியுங்கள். எங்கள் முகவரி: சகோதரர் ஜே. பாபு ஜாக்சிங், எஸ்கோல், பள்ளத்தாக்கின் ஊழியங்கள், 6/19H சகாய நகர், வெள்ளமடம் அஞ்சல், கன்னியாகுமரி மாவட்டம் 629305. தொலைபேசி எண்: செல் 9486271138. தொலைபேசி எண் 0462285882. மீண்டும் எங்கள் நிகழ்ச்சிகளை எல்லா வாரமும் புதன் மாலை 7 மணி முதல் 7:30 வரையும், வரும் வியாழன் மாலை 7:30 முதல் 8 மணி வரையும் காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு.